Hi friends, welcome to Veggies. அடுத்ததா ரொம்பவே டேஸ்டியான கோதுமை மாவுல எப்படி கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ரொம்பவே சாஃப்டான கோதுமை கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் கலந்து ஒரு 10 நிமிஷம் தனியா விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா புளிக்காத தயிர் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ஒரு கப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில ஒரு ப்ரெஷர் குக்கரில் உப்பு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு கேஸ்கெட் எதுவும் போடாமல் மூடி ஒரு 10 நிமிஷம் அதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு எண்ணெய், அரை கப்பு நெய், கூடவே நம்ம ஏற்கனவே அந்த பாலும் லெமன் ஜூஸும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ தயிர் நமக்கு ரெடியாக இருக்குது. இதை அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக 2 கப்பு லிக்விட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது கூட நம்ம கோதுமை மாவு எவ்வளோ போடணும்னா 2 கப்பு போடணும். அதுக்கு முன்னாடி 1 கப்பு சர்க்கரை, அதாவது 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டுட்டு அதுக்கு நான் ஃப்ளேவருக்கு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எசன்ஸ் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்விட் இன்க்ரீடியன்ட் கூட போட்டுட்டு 1 கப்பு கோதுமை மாவை முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஏன் பொடி பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் ஈஸியாக கரையும். ஏன்னா இந்த கேக்குக்கு செய்யும்போது மட்டும் மாவை ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2வது கப்பு கோதுமை மாவை ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கலந்துட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கலந்தா கேக் சப்பையா இருக்கும், உப்பி வராது. கேக்குக்கான மாவு தயாராகிடுச்சு. பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது உடனே குக் பண்ணிடணும். அது ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. இப்போ எந்த கிண்ணத்துல பேக் பண்ண போறோமோ அதுல கொஞ்சமா நெய் தடவி இந்த மாதிரி கோதுமை மாவை போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேக் பேட்டர், கேக் செய்யக்கூடிய மாவு இருக்கு இல்லையா, அது இதில் போட்டுட்டு நல்லா தட்டிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த குக்கரில் வச்சுக்கலாம். தேவைப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸை மேலே தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே குக்கரில் வச்சுட்டு கரெக்டாக 30 நிமிஷம் சிம்லேயே வச்சு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான கோதுமை கேக் ரெடி ஆயிரும். ஸோ இது வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கறது பார்த்தோன்னா அந்த பாத்திரத்துலேருந்து அந்த கேக்குக்கும் அந்த பாத்திரத்துக்கும் இடையில கேப் இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஃபோக்கை வச்சோ இல்லாட்டி டூத் பீக்கை வச்சோ நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம். மாவு ஒட்டாமல் வரும். ஸோ அப்படியே இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு தட்டை வச்சு கவுத்து எடுத்தோம்னா சூப்பரான கோதுமை கேக்கு சாஃப்டாக ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நீங்களும் வீட்லேயே செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.